ஜெய்சி தூளம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்காக யாராவது ஐக்கியா வந்து பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வருவோம். நாங்கள் மட்டும் தான் வருவோம்னு நினச்சா இங்கே ஒரு 2000 பேர் இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட வந்தவங்க தான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா என்ன ஃபுட்டு கிடைக்கும்? ஸ்வீடிஷ். ஆமாம், ஸ்வீடனோட ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்கும். அதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். இன்னொன்று, வெளியில் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமானதுனால கொஞ்சம் நேரம் ஏசியில் சுற்றிட்டு போகலாம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏதாவது மாலுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது தேட்டருக்கு போவோம். இதே மாதிரி இங்கே வந்து எல்லாரும் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எங்கே வந்துடுறாங்கன்னா ஐக்கியா வந்துடுறாங்க. இன்னொன்று செம்ம பெருசு. ஐக்கியானா என்னன்றதை தம்பி ரொம்ப நேரமாக மனப்பாடம் பண்ணியிருந்தாரு. அவர் உங்களுக்காக சொல்லுவார். ஐக்கியாவுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குவார் கம்ப்ராட் எலிம்தாரிட் அகுன்னாரிட். இது கிடையாது, ஒரு தடவை போய் கிராஸ் செக் தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிறனே மறந்துட்டேங்க. இது ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாடினாங்க, அதோட பெங்களூர் முடிஞ்சிச்சு, பேங்காக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது இல்லாமங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து ஸ்வீடிஷ் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். நம்ம அதிகபட்சம் KFC சிக்கன் சாப்பிட்ருக்கேன். இந்த அட்மாஸ்பியரே எனக்கு பயங்கரம். இந்த மாதிரி இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்க, போதும். ஊற்றுது பாருங்க இங்கே. சக்தி, இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னு, இது வந்து ஒரு வீடுங்க, ஓகேவா? இது வீட்டோட ஹாலு. இந்த பாருங்க, சோஃபா போட்டிருக்கா. அது வந்து டைனிங் டேபிள். இது டைனிங் டேபிள் பக்கத்துல இருக்கிற இடம். அதை திறந்தீங்கன்னா அது ஒரு ரூம். ஆமா, ரூம்னா இந்த பாருங்க ரூம் மாதிரியே இருக்கும். திறந்துட்டு அங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது ரூம் செட்டுங்க. அது இப்போ இப்படி போனீங்கன்னு வைங்க, இது மாதிரி ஸ்கிரீன் நீங்க போட்டுக்கலாம். போட்டு இங்க வந்தீங்க கிச்சன் செட்டப். இப்ப இதுல வந்து நீங்க ஒண்ணு நீங்க தனி. இப்ப இதை பார்த்துட்டு 499. இந்த போர்டு 1400 சில்லற. இந்த சிம்னி இது தனியா, இது மொத்தத்தை இந்த பாருங்க. இது மொத்த கொண்டு அதாவது விஷுவலா இப்படிதான் இருக்க ரெடி பண்ணி. ஆமா, இதுல நீங்க இந்த விலைன்னு இந்த பாருங்க, இந்த கப்பு முத கொண்டு 289 ரூபான்ற வரைக்கும் இது அப்படியே நீங்க வாங்கி வீட்டுல செட் பண்ணலாம். சிங்கிளா வாங்கணும், வாங்கிக்கலாம். இதுலயே இப்ப நம்ம இது மட்டும் வேணும்னா, குக்கர் மட்டும் வேணும். அந்த பாருங்க, குக்கர் விலை எவ்வளவு? 1990. குக்கர் வேணா குக்கர் மட்டும் வாங்கிக்கலாம். அடுப்போட வேணா அடுப்பு. இந்த பாருங்க, இது வந்து இது டிஷ்வாஷர் இது மாதிரிங்க. இந்த வச்சிருக்கு பாருங்க. பெரிய பிசினஸ் மேனு பயங்கரமா புதுசா வீடியோ எடுப்பாங்க கோடிக்கணக்கில். அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி மொத்தமா பார்த்துட்டு இந்த செட்டப் இப்படியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, இங்கே வந்து இவங்க இருப்பாங்க, இந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க வந்து எங்க ரூம் இவ்வளவு சைஸ், எங்க ஹால் இவ்வளவு சைஸ்ன்னு சொன்னீங்கன்னா சைட்ல அவங்களே உட்காந்து ஃபுல்லா மேப்பே போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, இங்க அங்கங்க இருப்பாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மைண்ட்ல நமக்கு ஐடியா எதுவும் இல்லை. நீங்க வரும்போது இது நிக்கிறீங்களே, இந்த மேட்டும் காசு தாங்க. 1390. இந்த பாருங்க மேல தொங்குதா, இதுவும் காசுங்க. இந்த பாருங்க 4990. இதை நீங்க மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு கீழே போய் நீங்க அதே மாதிரி வாங்கிக்கலாம். அதனால நீங்க இது வந்து ஐக்கியாக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து இங்க ஆல்ரெடி வந்திருக்கோம், வீடியோலாம் போட்டிருக்கோம். சக்தி வந்து வெளியில பார்த்தே இது ஏதோ இமிகிரேஷன் அது இதுன்னு யோசிச்சதுனால சக்திக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குதுங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நம்ம இந்த லைஃபையும் வாழ்ந்துட்டு தாங்க சாவுறோம். ஏழையா வாழ்ந்தோம், ஏழையா செத்தோன்றது நம்ம அகராதிலே இருக்கக்கூடாது. இந்த இதுல எல்லாம் நம்ம உட்காந்தே பார்க்கலாங்க. சக்தி வந்துட்டாங்க அரமெண்டல் ஒரு செட்டப் காமிச்சிங்கல்ல, இதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஆனா இது மாதிரி ஃபுல்லாவே அப்படிதான். ஆமாங்க, இது வந்து ஒரு மாடலுங்க. இந்த பாருங்க, இங்க துணி எல்லாம் காய போட்டிருக்காங்க பாருங்க. இது மொட்டை மாடி மாதிரி கிரிக்கெட் பேட்டு மேல எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே சேல் தாங்க. A to Z வீட்டுக்கு தேவையான A to Z. இது அதுலயே கொஞ்சம் குட்டி ரூமுங்க. இது அனைவரும் குழந்தைங்க ரூம் எப்படி செட் பண்ணா அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் பாருங்க, பிங்க். இதெல்லாம் குழந்தைங்க ரூம்ல வச்சோம்னா குழந்தைங்க ரூமுக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி. இப்ப இந்த லைட் பாத்தீங்கன்னா 1290 ரூபாங்க. குழந்தைங்க டாய்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, அவங்க டாய்ஸ் வைக்கிறதுக்குன்னே இந்த போர்ஷன். ஆமா, அவங்க மேல ஏறி எடுக்கிறதுக்கு ஒரு ஏணி. சவையா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய வீடு இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரூம் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. இந்த பாருங்க, குழந்ைங்க இங்க நின்று ஹைட். இப்ப நீங்களே ஏங்க குழந்தைங்க ஹைட்டு தாங்க 150ங்க. இது பாத்தீங்களா, கண்ணை மூடுங்க. புதிய மனிதா தரங்க பூமிக்கு வா என்பது அறிவு. இது குழந்தைங்க ரூமுங்க. அப்படியே வெளில வந்தீங்கன்னு வைங்க, இது பெரியவங்க ரூமுங்க. இது ஒண்ணுத்தையும் இவங்க பேலட்டோட ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க, கலர் பேலட். செவுரு இந்த பாருங்க ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இப்ப எனக்கு டவுட்டுங்க, இந்த செவுரு இந்த டிசைன் வேணாலும் இது பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த உட்டு வேணாலும் உண்டு. ஓ சரி. இப்ப அப்படியே ஆப்போசிட் வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வீடுங்க. ஆமா, வாங்க எய்த் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். பாத்தீங்கன்னா இது எய்த் வீட்டு. ஆமா, மொட்டை மாடி ஹைட்டான வீடெல்லாம் இருக்குல்ல அபார்ட்மெண்ட்ல, அந்த மாதிரி வீடுங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த வீடை விட சூப்பரா இருக்குது. ஏன்னா
இந்த குழந்தைங்க போர்ஷன் செம்மையா இருக்குது. ஆமா ஆசையா இது பாருங்க, இங்க ஹாலு அப்படியே திருப்பணும்னா அங்க கிச்சனு ஒரு மாதிரி எலைட்டா இருக்குல்ல. இங்க பாருங்க, இதுக்குள்ள இந்த குட்டி குட்டி இந்த இதெல்லாம் வச்சுக்கலாம் போல இருக்கு. பாத்திரத்தை வச்சு உள்ள ஆமா இந்த பாருங்க 16,500 ரூபா. ஆனா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஓகே, இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு மோட்டிவேட் ஆகுது. ஏதோ ஒன்று பண்ணி ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணலாம் பண்ணிடுவாங்க. என்னங்க பெரிய இது அடுப்பை பாருங்க, அடுப்பு நம்ம உள்ள போயிடுச்சு. இல்லைங்க இதுதாங்க அடுப்பு. நம்ம எல்லாம் அந்த காலத்துல அடுப்பு இப்படி இது பண்ணிட்டு இப்படி இப்படி அடிச்சிட்டு இருந்தோம்ல, அந்த காலம் எல்லாம் இப்ப போயிடுச்சான். இதை வந்து இப்படி அமுக்கிட்டு இப்படி திருவினாலே அதுவே ஆடாயிடும். லைட் எல்லாம் தேவையில்ல. அடுப்பு போர்ஷனே இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதெல்லாம் இந்த கட் பண்றதுங்க, அது கீழே இதுங்க, அதுக்கு கீழே இன்னொன்னு. நம்ம வீட்டுல எல்லாம் மேலையா போட்டு அமுக்கி பானையில, அதாவது கல்யாணத்துக்கு கொடுத்ததை ஒரு 20 வருஷம் ஆனாலும் கல்யாணத்துக்கு மேலேயே இருக்கும். கல்யாணம் இறக்கவே மாட்டாங்க. அது 999 ரூபா தான். மேல சும்மா அதுங்க படுத்துக்கிட்டு மேல பாய்ச்சிங்கன்னா பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும். 2 பெட்டு 2 குழந்தைங்கன்னா ஒண்ணு மேல படுத்து. இந்த ஃபாரின் படங்கள்லாம் பாப்பல, தூங்கிட்டியாடி தூங்கிட்டு அந்த மாதிரி. ஒரே ஒரு ஆசை என்னங்க உட்காருங்க, என்னங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க செருப்பு கட்டிட்டு படுத்துக்குங்க. இப்படிதான் பண்ணக்கூடாது. ஆனா உங்களுக்கு இது பத்துதுங்க இந்த பெட். என்னங்க ஆமாங்க, டாய்லெட்ல இருந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. டாய்லெட் இப்படி ஒரு ரூம் இருக்குன்னா அது பக்கத்துல இப்படி ஒரு டாய்லெட் இருக்கும். இங்க பாருங்க ஷவர் ரூம். வாங்க, இந்த ஒரு வீட்டுக்கே இப்படி அசந்து போயிட்டீங்களே. இங்க பாருங்க அதை விடுங்க, இங்க பாருங்க. ஐயோ எங்கடா ரொம்ப நேரமா காணும் தெரியல. நாங்க குழந்தைங்க ரூம் பாத்துட்டு இருக்கோம். உங்க குழந்தைங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்துல காட்டிடுவானுங்க போல இருக்கு. கொஞ்சம் டீசெண்டா நடந்துங்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வருங்காலத்துல கல்யாணம் ஆயிட்டு நம்மளாம் நம்ம ஒய்ஃபோட. ஓ எல்லாருமே வா. இல்ல இது வந்து மசாஜ் இல்ல சக்தி. இது வந்து இப்ப நாய் முடியெல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க. இதை பிச்சுட்டு நாய் முடி பூனை முடியெல்லாம் இப்படி இது பண்ணோம்னா இதுல ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதுக்கு இதுல எனக்கு தேவை சித்தை இல்ல, உன் முடி பண்றது எங்களுக்கு இது தேவை. அதாவது வெட்டியாக வேடிக்கை பார்க்க வந்த எனக்கு எப்போதும் நடப்பதுதான் இது. அமேசான் டெலிவரி பாய் மாதிரி எக்ஸல் பேக்கை மாட்டிக்கொண்டு 8000 ரூபாய் செலவு வைத்த அனைவருக்கும் நன்றி. அது சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஐக்கியா வந்தோம். அப்பவே எனக்கு ஒரு யோசனை, இவங்க சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அடங்க மாட்டானுங்களே, ஏதாவது பிடிச்சி நோண்டுவானுங்களே வாங்குவானுங்களேன்னு. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, சீச்சி அது நம்மளை கேட்காம அப்படி பண்ண மாட்டானுங்கன்னு. இதுல முக்கிய குற்றவாளி சார் தான். இந்த கையில அக்கல்ல ஒன்று எடுத்துன்னு போறாருல, இதெல்லாம் அவர் திருட முயற்சி பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் அவங்களே இதை காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாங்கினது. எங்க காசு தெரியல. அதாவது டி நகர்ல ஒரு கடை, அது வேற ஒரு ரோட்டு கடை. அந்த ரோட்டு கடையில இந்த கொரோனா டைம்ல அவங்கவுங்க எல்லாம் மூட்டு போயிட்டாங்க. அப்பதான் அந்த கொரோனால இருந்து முடிஞ்சு அவர் கடையில கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் போயிட்டு அவன் என்ன சாப்பிடுவான், பொரிச்ச பரோட்டா சாப்பிடுவான், மூளை சாப்பிடுவான், சிக்கன் லெக், ரோஸ்டட் சிக்கன் லெக், வேற ஆட்டுக்கால் பாயா, இது மாதிரிலாம் நல்லா திம்மா. அதாவது அவன் மட்டும் போகாம அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனையும் கூட்டு போயிருக்கான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் போய் சாப்பிடறதுக்கு போவாங்கடா தம்பி. அவனுக்கு அவன் எவ்வளவு கொடுப்பாங்க, 750 ரூபா பில்லு வரும். சரி 250 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா வந்து கவர்மெண்ட். அவர் சொல்லுவாரு இந்த கடைக்காரரு, இல்ல நீ 4 லெக் என்ன 4 லெக் ஓ சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா இது காசு இது அலையற மாதிரி இருக்கா. 2 லெக் 2 பரோட்டா எவ்வளவு 230 தான் வருது, 250 தரேன், 20 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு இவர் அங்க கொடுத்துட்டு வருவார். அப்படி பாரு, அதான் அடிச்சு நான் நீனு சொல்லவே இல்லடா, ஏன்னா நீயாவே வர. அதாவது அந்த சார் இவர் தான். அவர் கூட போய் பிச்சை எடுக்க போன துணை பிச்சைக்காரர் இவர் தான். பங்கு கொடுத்துட்டேன். என்னது இவன் கிட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 250 ரூபாய் கொடுத்தான். அதான் சாப்பிட கூட்டு போனது யாரு, அப்ப யார் வாங்கி தரணும்? இப்படி திருடி திங்கிறிய வெக்கமா இல்லையா? இவெல்லாம் வீட்டுக்கு வந்தா பொருள் எல்லாம் எடுத்து வச்சுங்க, எப்ப என்னத்த திருடிட்டு போவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் தங்கச்சி கல்யாணன்றதே மறந்து நகையை திருடிட்டு போனாலும் போவான். தாலியை திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். அதனால இவன் டாக்டர் எல்லாம் கிடையாது, இவன் தீஃப். மோசமானவன் தான். இப்ப டாக்டர் டென்டிஸ்ட் எல்லாம் வராங்கல்ல, இவங்க எல்லாம் வராங்க பேஷண்ட் எல்லாம், அவங்களை பேருக்கு படுக்க வச்சு இப்படிதானே கிட்ட போறாரு. ரைட்டா ஏதாவது பண்ணும் போது
இவன் பல இடங்கள்ல வேலையை காட்டியிருக்கான். நம்ம ஆபீஸ்ல இருந்து நிறைய பொருளை திடீர்கான்ற நியூஸ் எனக்கு இப்பதான் வருது. அதாவது நாங்க இதுக்கு முன்னாடி மொட்டை மாடி ஷூட் பண்றதுக்காக ஒரு நுஞ்சாக்கு வாங்கி வச்சிருந்தோம். அதை எத்த கால திருடி அதை இப்பதான் மாட்டிருக்கு. அது எப்ப மாட்டினா அதை வச்சு அப்படின்னு பார்த்து அண்ணா இது நம்ம ஆபீஸ்ல இந்த மொட்டை மாடிக்கு வாங்கினது. ஆமா, ஆனா அதுல ஒரு குற்றவாளி மட்டும் இல்ல, 2 குற்றவாளி. நீதி 2 குற்றவாளி. ஏன்னா நாங்க வந்து உட்ல ஒண்ணு வாங்கணும், ஸ்டீல்ல ஒண்ணு வாங்கணும். ஸ்டீல திருநது இது, உட்ட திருநது இது. இந்த மாதிரி வர வர திருட்டு ராஸ்கல்ங்க நிறைய ஆயிட்டாங்க. இப்ப எல்லாம் யாரை நம்புறதே தெரியல. தாசன் நல்லா நம்ம கூடவே இருக்கிறானுங்க. பர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கடா. உண்மையில பர்ஸ் காணண்டா. பர்ஸ் இருக்கா? பர்ஸ் எங்க வைக்கிறேன் திடீராதரா ப்ளீஸ்ரா. உள்ள காசு இருக்கான்னு பாத்தீங்களா? அதுலதான் என் புஸ்கா கெத்து. காசு இருக்கு. கள்ள நோட்டு வரதா போறீங்க, எடுத்து கள்ள நோட்டு வச்சிருப்பாங்க. பர்ஸ் நீயே வச்சுக்கோ எப்போதும் போல. அவன் அவனோட திருட்டு எனக்கு எப்படின்னு தெரியும். 5 நோட்டு இருந்தா 1 நோட் எடுப்பான், 10 நோட்டு இருந்தா 3 நோட் எடுப்பான். அங்க 2 நோட்டு தான் இருக்குன்னா எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 2 நோட்டு தான் எடுத்தா மாட்டிப்போம், இப்ப அதை பண்ண கூடாது. ஆனா நீங்க 2 பேரும் நீங்க 2 நோட்டு இருக்கும் போது 2 எடுத்துட்டு நீங்க வைக்கவே இல்ல அப்படின்னு என்கிட்ட வருவீங்க. அதாவது நாங்க வந்து காலைல போய் மாப்பிள்ளைய பார்த்தோம். மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சுட்டு இப்ப ஐக்கியாவுக்கு சாப்பிட வரலான்னு வந்து சாப்பிட்டு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஊருக்கு கிளம்பும்போது நம்ம நண்பர்கள் சில பேர் இங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களை அப்படியே ஹாய் பாய் சொல்லிட்டு நைட் அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். நைட் ஏன் போறோம், தங்கிட்டு காலையில போவோம். அதாவது 2 நாள் ரூம் போட்டா 2 நாள் ஃபுல்லா அதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அவனுக்கு இந்த மனசு ஆறவே ஆறாது. அதுக்காக சொல்ல மாட்டீங்க. மேல ஒரு கிச்சன் ரூம் இருந்தது, கிச்சன்ல போய் கொண்டாட படுத்தா யாரா பேமெண்ட் பண்றோம்ல, கிச்சன்ல படுப்போம். என்னடா இது பாருங்க, வாழ்க்கை நிறம் சிவப்புறம். கருப்புல இல்லையா? உலகத்திலேயே வந்து ரொம்ப மோசமான கிரிட்டிக்கலான ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரோடு, ஒரு டிராபிக்னா அது பெங்களூர் டிராபிக் தான். அதை இன்னைக்கு நாங்க வந்து முழுமையா ஃபீல் பண்றோம். ஏன்னா நாங்க இப்ப 6-7 அங்கேருந்து கிளம்பணும். ஸ்பீட் டிராபிக். அதுல என்னன்னா அங்கங்க நடுவில் வந்து போடுறாங்க. நாங்க பாருங்க இஷ்டத்துக்கு. இன்னொன்னு ரூல்ஸே இல்ல போல இருக்கு. அந்த ரூல்ஸ் தான் மீறப்படும். அப்படிதான் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மோட்ல தான் இருக்காங்க. ஆனா இன்னொன்னு ஒரு அரசாங்கத்துல கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாங்க, பெங்களூர் டிராபிக் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க ஆறுன மட்டும் பிடிங்க கேட்டுக்கிறோம். ஆறுன பிடிக்கிறீங்க, அதே மாதிரி பிரேக்கையும் பிடிக்கிறீங்க. யூஸ் ஆகல, பிரேக்கையும் பிடிக்கிறீங்க. அங்க பாருங்க, இன்னொன்னு நம்ம TN09 வண்டியை பார்த்தாலே கொஞ்சம் எல்லாரும் சண்டைக்கு வர மாதிரி தான் ஓட்டுறாங்க வண்டியை. நம்ம என்னைக்காவது KA வண்டியை பார்த்து கர்நாடகா வண்டி போய் இடிப்போம் நம்ம போயிருக்க மாட்டோம். ஆனா இந்த ஊருக்காரங்க TN வண்டியை பார்த்தா இடிச்சிருவோண்டா அப்படின்னு தான் வராங்க. எவ்வளவு டிராபிக் அங்க பாருங்க, நின்னுகிட்டே இருக்காங்க அந்த சைட்லாம். இதை மாத்தினா என்ன தெரியுமா மக்கள் வழி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் இந்த வாகனத்தெல்லாம் விட்டு நடந்து போனோம், அவ்வளவுதான். இல்ல மாட்டு வண்டியில போயிடலாம் சூப்பரா. ஆனா இங்க பாரு, இங்க நம்ம சென்னையை விட அதிக டிராபிக் இருக்கிறதுக்கு காரணம் இங்க அதிக வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் இருந்தும் இங்க ஓரளவுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு மரங்கள். கரெக்ட். இன்னொன்னு இது ஹில் ஸ்டேஷனும் கூட. ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால இங்க ஜென்ரலாவே இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது ரொம்ப வெக்கையா இருக்கும்ல. இங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இது கொஞ்சம் ஹைட்ல இருக்கு. நம்ம இந்த கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப ஹைட்ல இருக்கு. இந்த ஊர்ல கொஞ்சம் ரோடோட சைஸ் ரொம்ப கம்மியா. நம்ம ஊரை சுத்தி நிறைய பிரிட்ஜ் வந்ததுனால நம்மளால இந்த டிராபிக் முன்னாடி மாதிரி ஃபீல் பண்ண முடியல. சூப்பர் ஆயிடுச்சு. மெட்ரோவும் ஃபுல்லா முடிஞ்சுன்னு வச்சுக்கே. ஃபாரின்ரா சென்னை, தமிழ்நாடு தாய்லாந்து மாதிரி இருக்குங்க. அப்படி சொல்ல நம்ம தாய்லாந்துல பார்த்தல புஸ்கு புஸ்கு போயிட்டு வந்தது. வளர்ச்சி அடைந்த நாடுகளை சொல்லுங்க. சிங்கப்பூர் மாதிரி ஆகும், அமெரிக்கா மாதிரி ஆகும், ஜப்பான் மாதிரி ஆகும், சைனா மாதிரி ஆகும். அப்படி சொல்லுங்க. அவங்க இன்னும் சொல்லணும் ஜப்பான்லாம் தமிழ்நாடு மாதிரி நம்ம ஆகணும். அப்படி ஆகணும். நம்ம கவலைப்படாது. அதுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது நம்ம நாட்டோட வளர்ச்சியை நம்ம கையில இருக்கு. எடுத்துறாங்க. ஏன்னா ஒரு நாடு முன்னேறதுக்கு காரணம் அது யாரு சொல்லுங்க? டாக்ஸ் கட்டுற ஒவ்வொரு குடிமகனும் நாடு முன்னேறதுக்கு காரணம். அதை தாண்டி இளைஞர்கள். இப்ப நம்ம எல்லாம் இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்கோம். 25 வருஷம் முன்னாடி நீ இளைஞர். அப்ப நீ அப்துல் கலாம் ஐயா சொன்னதெல்லாம் கேட்டு முன்னேறி இருந்தீங்கன்னா இந்நேரம் நாடு முன்னேறி இருக்கும். எங்கனே போறோம் நம்ம, நீங்க மட்டும் போய்கிட்டு இருக்கீங்க. என் நண்பர்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பி. யாரு நண்பர்கள்? என்னோட நண்பன் இவரு பூரா மண்டே. அவரா? அவருன்னு சொல்ல வேண்டியது எனக்கு தெரியுமே. நான் உண்மையாலே உங்க உள்ள பழகின பிறகு உங்க ஃப்ரெண்டோட நம்பர்லாம் உங்க போன்ல இருக்கிறத விட என் போன்ல அதிகமா இருக்கு. பரவாயில்லடா, நண்பர்கள் அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். போறது ரொம்ப நல்லது. இப்ப நாளைக்கு நீ ஏதோ உன் ஃபேமிலியோட வரியோ இல்ல ஒய்ஃப் குழந்தைங்களோட வரியோ, உனக்கு ஒரு எமர்ஜென்சினா அங்க நம்ம நண்பன் வந்து நிப்பான் டக்குன்னு. ஆமா, சொந்தக்காரெல்லாம் வரமாட்டான். கரெக்ட். இருட்டே ஆயிடுச்சு.
இன்னும் ஓட்டுனுக்கிறீங்க. ஆந்திரா தாண்டி போயிருக்கலாம் போலயே. கிளம்பி கும்போணமே போயிருக்கேன்டா. சர்வீஸ் தானே முடிச்சிட்டு இருக்கான். டேய் மண்டையா டேய் வந்துட்டாடா. சீட்டை வந்தா தூங்கி தான் செஞ்சிருக்கேன். ஏதோ இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்ததுனால கம்முன்னு இருக்கு. இப்ப திருத்தா என் கஷ்டம். எவன் தூங்கினாலும் தூங்கினாலும் டாலஸ் நான் ஓட்டிக்கினே இருக்கணும். உங்களுக்கு நடுவில் இறங்குவீங்க ஒண்ணுக்கு இருப்பீங்க. அப்புறம் என்ன சார் இந்த வந்துடுறேன் அப்படின்னு திரும்ப செஞ்சிருக்கீங்க. திருட்டு போயில என்னடா திருட்டு போயில என்ன ஊவா அவ்வளவுதான்டா மாட்டேன். ஐயோ அவனும் போக முடியாது நம்மளும் போக முடியாது. பின்னாடியும் வந்துட்டான்டா அடிச்சிடான். கொஞ்சம் டிராஃபிக்டா. ஐயோ சைடு கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தானா நம்ம போயிடலாம். இல்லண்ணே அங்க கிட்ட இருக்குண்ணே அமைச்சிருண்ணே. வண்டி கூடிக்கிடு போயிடுங்களா? இல்ல இல்ல முட்டி நேரம் நிக்குது. அமைதியா இருங்க. இந்த லாரி எடுத்தாதான் லாரி. அவர் கர்நாடகா ஏன் பின்னாடி பொண்ணு யோசிக்கிறாரா? கர்நாடகா பின்னாடி பொண்ணு யோசிப்பாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஏன் வழி ஒண்ணு யோசிப்பாங்க. ஐயா பாக்குறாரு. கொஞ்சம் கோபேக்கு இங்க பாத்தியா அதுக்குள்ள பைக்காரங்க. நானே எனக்கு இதனால நான் பைக்கே வாங்குறது இல்ல. லெஃப்ட் வாங்கின பாரா எப்படியோ நான் இருந்தனால. அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? ஏன்டா இவங்க இப்படி எங்கடா போறானுங்க? இவ்வளவு அவசரமா போய் யாரா போய் காப்பாத்த போறீங்க? இப்போ தெரிஞ்சு பூராமட்டியோட கடைசி டேடா அன்னைக்கு. அவரே என்ன கொள்ள ஒரு ஆள்னு அவனை பார்க்க வந்த மத்தியா ஓனர் போறாங்க பார்த்தே மாம்ஸ் 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 கூட கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் மாப்பிள்ள மச்சான் எல்லாம் பேசுறாங்கல்ல. இவங்க மச்சான்ல இருந்து இதை மட்டும் எடுத்து மாம்னா அம்மா அந்த மாதிரி தாய் மாதிரி பழகுவாங்க. இப்ப நீ போய் என்ன கூப்பிடுறான்னு மட்டும் பாரு. என்ன மாம் சொல்லு மாம். அது மாதிரி இங்க வந்து மகோ என்ன மகா வா மகா என்ன மகா என்னது மகானா மகா இல்லடா மகோ மகோட ஃப்ரெண்டா மகோவோ மகாவோ சகோன்னு சொன்னா பரவாயில்ல. மகோ இவங்க ஊர்ல ஏதோ மகோ. நானும் அந்த மாதிரி போறேன். மகோ என்ன மகா மகா இல்லடா மதா வாமகா. வருதுல எனக்கு என்னது வாமகா. பிரகாஷ் பார்க் இந்த ஏரியா மகா சம கூட்டம் மகா. நம்ம பைக்கே நிப்பாட்ட முடியாது. கார் நிப்பாட்ட போறது தெரியல மகா. அவர் ரியல் பேர் என்ன யோசிக்கிறீங்க? என்ன பேர் தானே ஒரு ஃப்ரெண்ட கலாச்சி இப்படி அவர் பட்ட பேர் நான் தான் அந்த பேர் வச்சேன். அதான் அப்படி சொல்லி இப்ப ரியல் பேரே மறந்துட்டாரு பாருங்க. ரியல் பேர் என்ன? இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான அவனை அப்படிதான் நாங்க சொல்லுவோம். செல்வகுமார் நினைக்கிறேன். செல்வகுமாரா? ஆளுக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏன்டா இவனுங்க நம்ம போற வழியில வந்து நின்னுட்டானுங்க. நம்ம எப்படா போக முடியும்? போற வழியில 1000 பேர் வருவாங்கன்னு அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும். உட்கார்ந்தானே போறேன். கால் வலி கை வலி எதுவும் இருக்காது. அப்படியே 20 மீட்டர் தான் 40 மீட்டர் கிட்ட இருந்த பாரு. வாங்கம்மா இவனுங்க எல்லாருமே தான் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு நினைக்கிறேன். எவனுமே போக மாட்டேன்றானுங்கடா. இதுல வேற கார் நிப்பாடி போட்டு போயிடுறாங்க. இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர் பாய். 6 வேளை தொழுவுறீங்க, இப்படி வந்து ரோட்ல விழுவுறீங்களே. ஆனா சேலஞ்சிங்கா இருக்குல்ல உண்மையிலேங்க டிரைவிங் ஸ்கில்லாம். அட்வென்ச்சர் தான். வந்துட்டமா பாயம்மா ஜக்கம்மா பாயம்மா ஓரம்மா போயம்மா. இங்க ஏதோ ஒரு லெஃப்ட் காட்டுது. இங்க வர லெஃப்ட் அந்த லே அவுட். நம்ம சைக்கிள்ல வரோம் நினைச்சிட்டு இந்த மேப் நம்ம காட்டுதா? ஜக்கப்பா பாயப்பா கொஞ்சம்பா ஓரம்பா. அவனோ காருக்குள்ள புல்லட் ஓட்டுறான். டர்ரு பொருன்னு சத்தம் வருது. பாட்டவும் மாட்டீங்க பாவல மக்கள் பாவம் தான். அதுக்காக உள்ளே வெடிகுண்டு சப்ளை பண்றது. ஏசி காரு நாரும். இனிமேல் நான் யாரையும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். நீங்க யாராவது இப்ப திடீர்னு உங்களுக்கு இப்ப பாம்பு போடணுமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு ஜன்னலை இறக்கிருங்க. பாம்பு போட்டு ஜன்னலை நீங்களே மூடிக்குங்க. ஹெல்த் இஷ்யூ. என்னடா 4 பேர் தொடர்றாங்க ஜன்னலை. அப்ப 4 பேர் அந்த லொகேஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அரைவிங்க இதான் அதே பார்க் விட்டு வாங்க. ஐயோ இருங்க இவங்க போக மாட்டாரே பாய். டிராஃபிக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போன் எங்கடா இருக்கு? எந்த கடைடா? லொகேஷன்லாம் அங்க காரே நிப்பாட்ட முடியாதேடா. அங்க எப்படா நான் வர முடியும்? இப்போ ஏய் கடையை தாண்டி போயிட்டோம்டா நானு. நீ என்ன ரோட்லயா நிக்கிற? அப்ப கடை வியாபாரத்தை பாடுறா. இவனெல்லாம் பாக்கணுமாடா? கிளம்புவோம்டா. எங்க இருக்கீங்க? அதானே
வண்டிக்கு இடம் விட்டுருக்காரு பாருங்க, ஆட்டோக்காரன் பாட்டாரு. அவள்தான் அது எங்கேயாவது உள்ளாமேடா. என்ன 2 வீலர் நினைச்சிட்டாங்க. அந்த பைக் எடுத்துட்டு கூட சொல்றாரு தூக்குறாவா என்ன இவங்க திருடுறவங்க இங்க எப்பறம் நிப்பாட்ட முடியும்? டேய் நான் கிளம்புறேன்டா. போடா. நீ அங்க அந்த முனைக்கு வந்துரு. ரோட்ல ஒரு 2 வீலர் நவுத்துட்டு காரை நிப்பாட்டுறீங்க. உனக்கெல்லாம் கடை வச்சிருக்கியே, அதுல ஈமிக்கிறது ஈ அளவுக்கு கூட மூளை இல்லையா நான் உனக்கு? 2 வீலரை நவுத்திட்டு வந்து நிப்பாட்டுன்றியே. எந்த ஊர்ரா நீ எல்லாம்? அதோட பெரிய கார்ல நிக்க வைக்கிறாங்கடா. லாரியை நிப்பாட்டிக்கிங்க. பரவாயில்ல, நான் அப்படியே போறேன். இல்ல நான் எங்க நிக்கிறேன்னு அங்க சொல்றாங்க வந்துரு. அந்த பெரிய ஜாமன் போடுறோம் அவருக்கு குலாப் ஜாமுன் 6 பீஸ் பார்சல் பண்றாங்க. ஸ்வீட் கிடையா? போராட்டம் ஆயிடுச்சுண்ணா உண்மையாலே. ஆனா என் பாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. என் கூட இருக்கிற நீங்க எப்படி, என் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் இப்படி, வீட்டுக்கு போனா பிள்ளையும் பொண்டாட்டியும் அப்படி. இதை இருந்துகிட்டு ஒருத்தனுக்கு ரத்த கொதிப்பு வரலன்னா தாண்டா தப்பு. ஆனா பாரு, இதெல்லாம் சர்வே பண்ணி நான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு பாரு. எனக்கு போதும். இப்ப எனக்கு லைஃப் முடிஞ்சா கூட எனக்கு ஓகே தான். எனக்கு இதுக்கப்புறம் சர்வே பண்றதுக்கான மனதைரியமோ இதுவோ எனக்கு கிடையாது. இப்பதான் குஸ்கா சக்தி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். அவங்க பண்றதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு தான் போகணும். வேணாம்ப்பா, என்ன விட்டுருங்கப்பா. அதுக்குள்ள வந்துட்டாரு பாருங்க. இறக்குங்கண்ணே. வடிவேல் மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாரு சீப்பு. ஒருத்தானே டானு லுக்கு விடுறாரு. லுக்கு தீரா தீரா மின்னல் வால் வீசு. சேஞ்ச் இல்லடா. அவ்வளோ கஷ்டம். 20 நிமிஷம் நல்லா இருக்கீங்களா? சரி சரி. இல்லடா, நான் கஷ்டப்பட்டாங்க கிளியர் பண்ண. அங்க பிரச்சனை இல்லம்மா. 2 வீலர் நவுத்துறா இங்க நிப்பாட்ட முடியும். வா டீ கடைக்கு போகுமா? இங்க டீ இருக்குமா? வேண்டாமா, ப்ரௌட் ஆயிடும். நம்ம டீ குடிப்பல முன்ன ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு பிரிட்ஜுக்கு இல்ல. எனக்கு எல்லாம் மறந்துச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் என்ன நீங்களே மறந்துச்சுறேன். சும்மா தான் பேசிட்டு இருக்காரு. நகைச்சுவை வேண்டாம். நான் வெறிச்சுவையில இருக்கேன். அடி வாங்கி சாகாதீங்க. போங்கண்ணே போங்கண்ணே. தம்மையா கலக்குறாருண்ணே. கூடாமட்டானே ட்ரிபிள்ஸ் வேற வந்திருக்காங்களே. அவன் வேண்டாம். பெரிய என்டர்டைன்மெண்ட் போறீங்க. ஒரு மாதிரி கொடையா பெங்களூர் வந்திருக்கோம். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சந்திக்காம போனா இந்த ஃபன் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. போலீஸ் பாதுகாப்பு கூட்டு போறாரு. முன்னாடி ட்ரிபிள்ஸ் போறாங்க. சாமா அவனை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாய் நான் ஃபாலோ பண்ணுவோமா? போய் ஏதாவது கறி போண்டாவது வாங்கி தருவாரு. உண்மையாலே இதை விட பெங்களூரை யாராலையும் சுத்தி காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாங்க தெரு தெருவா சந்து சந்தா எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து எந்த ஏரியா சுத்தி காட்டணும் சொல்லுங்க. அண்ணன் வண்டி விடுவாரு. எங்க இருக்கு? என்ன இறங்கிறேன். ரெண்டு திரும்பி பாக்குறாரு பாடி கடை சொல்லிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வரான், வாங்க எல்லாரும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் சொல்லி 2 பேரும் மொத்தமா வாங்கி தருவான்டா சென்னைக்காரன். இத்தனைக்கும் அங்க போய் இப்ப நமக்கு சுகர் இல்லாத ஒரு இந்த டீ குடிக்க போறோம். அந்த டீ நீங்க பாக்குறீங்க, ஆனா நான் அந்த நண்பனை பாக்குறேன். இறங்கி அவர் கூட ஏறிக்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க அவர் ஒரு சினிமா நடிகர்னு சொன்னீங்க. அவர் ஒரு கடையில ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்றாருன்னு சொன்னீங்க. ஒரு நண்பன் வந்தோன்னா அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காருன்னா அது நீங்க துச்சமா நினைக்க கூடாது. அந்த நண்பனை தான் நீங்க உச்சமா நினைக்கணும். அவர் எவ்வளவு நேரம் அந்த கடை ஓனரே சொல்லிட்டாரு, அவனை கூட்டு போங்க, பார்ட் டைம் வரான், 1/2 கிலோ மிச்சர் பத்தாக்குறையா அவங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களே, வாடா குலோப் ஜாமுன் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. குலோப் ஜாமுன் எல்லாம் எடுத்து கொடுத்துட்றானா. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கீங்க, அங்க பின்னாடி வியூவை என்ஜாய் பண்ணிட்டு வராருண்ணே. குஸ்டாலாம் முதுவலின ஒரே இறங்கிடா. ரயில்வே கேட் வருதுன்னா ரயில்வே கேட் போட்டாங்கன்னா 1 hour ஆகும். அது பாருங்க. ஆமா, கடல் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம டீ குடிக்கிறதுக்கு. நண்பனுக்கு கோயில கட்டி அவன் போக போறான் நம்மள விட்டு பாத்துனா. அதுல இறங்கிட்டோம்னா இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பாப்போம்ல, அச்சு தூக்குமே, நல்லா தூக்கி போகுமே. பிளாக் பண்ண போறாரு. நாங்க பாருங்க மேல இறங்கிட்டு இருக்கு, மேல இறங்கிட்டு இருக்கு. ஆமா அதான். ஐயோ அப்படியே இறக்குறானு நமக்கு என்னடா மதிக்காம இறக்குறானு. அவ்வளவுதான் இறங்கிட்டாங்க. அங்க பாருங்க பின்னாடி. நல்ல வேலை இப்ப ஒரு இறக்கிட்டாரு. நடுவில் வந்து நிக்கிறவங்க ட்ரெயின் வந்தா நிப்பாங்களா? இது அவனுக்கு தெரிஞ்ச ஊரா? அவன் 2 வீலர்ல வரான்டா, அவன் எப்படி வேணாலும் வந்துடலாம்டா. நம்ம இத்த பெரிய காரை தூக்கின்னு போய் சந்து பண்ணி. ஐயோ அண்ணே, நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அங்க லாஸ்ட் வரைக்கும் எதிர்க்க ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. The worst ever day. ஓகே. என்ன
இன்னும் இது அடங்க மாட்டேங்குது இந்த டிராபிக் பாருங்கண்ணே. இப்ப லாஸ்டா என்ன சொல்றாரு நம்ம ஆளு புரான்ஸ்? பூரா எங்கேயோ கட் ஆயிட்டான். அவன் எங்க கட் ஆனானே தெரியல. நம்ம இப்ப ஒரு இடத்துல நிக்கிறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு கடை வேலை ஏதோ இருக்கு போல இருக்கு. அதனால இப்ப பூரானுக்கு மட்டும் போன் அடிச்சு அவன் அப்பவே கடையில இருந்து நான் வெளில வந்திருக்கேன் அவனை கடை வேலையை பார்க்க சொல்லு. ஆனா உண்மையாலே ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்ல இந்த 1.5 நாள்ல நாங்க பார்த்ததை விட சென்னை மாதிரி ஒரு சொர்க்கம் எங்கேயுமே கிடையாது. நாங்க எல்லா ஊருக்கு போய் இததான் சொல்லுவோம். நீங்க பாத்துக்கங்க, இப்படி ஒரு டிராபிக்கே நாங்க இது வரைக்கும் என் லைஃப்ல மீட் பண்ணதே கிடையாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுமை ரொம்ப ஜாஸ்திடா. அது மாதிரி நம்ம எல்லாம் இங்க வந்தோம்னா நம்ம வந்து பிபி டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு தான் டிராவலே ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்டுட்டு கார் எடுத்தோம்னா ஏன்னா ஒரு 22,000 பேர் வந்து குறுக்க விழுவாங்க. அது அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி எவன் ஒருத்தன் வீட்டுக்கு வரானோ சூப்பர். ஆனா இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டைவர்ஸே ஆகாது. அப்படியா? ஆமா, இவ்வளவு தூரத்தை தாண்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் என்ன பிரச்சனை இருக்க போகுது? எவ்வளவு பாத்துட்டு போமா நீங்க கமனாலிலேயே என்ன பொழந்துட்டானுங்க டிராபிக். இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவேன்? ஆடியா அடிச்சுக்க, 2 அடி கூட அடிச்சுக்க. இங்க இருந்து பக்கத்துலதான் என் ஃப்ரெண்டோட ஏரியா ஒண்ணு இருக்கு. என்னப்பா? ஒரு 2 தெரு தள்ளி வரும். என்னது? நான் எனக்கு லொகேஷன் அனுப்புறேன். என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்ட பார்க்க போனா அவர் ஃப்ரெண்ட் பார்க்க போவா. இதான் என்ன ஓர வச்சுட்டு பண்றீங்க? அவர் ஃப்ரெண்ட் இது நியாயம் தான். நாளா இந்த ரோட பாத்தீங்களா? ரோடு எப்படி இருக்குன்னு எப்படி நண்பனுக்காக நிப்பாட்ட சொன்னா நீ நிப்பாட்டுவாங்க கர்நாடகா சிஎம்ஸ்லாம். பக்கத்துல 2 தெரு தள்ளி ஏய், இந்த மாம்பழம் மட்டும் வாங்கடா, செம்மையா இருக்குது. இந்த ஏரியால மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? ஒரு 5-7 பேருக்கு 2 கிலோ வாங்கடா. 2 கிலோ. மாம்பழம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வர. அமுகு டுமுகு அமால் டுமால்.